கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே, மீட்பரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்தி அழகு பார்க்கிற கர்த்தர். சங்கீதக்காரன் சொல்கிறான், கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழிகளை கை கொள்ளும் போது அவர் உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். அவனுடைய அனுபவத்தை சொல்லும் போது, தாவீது வனாந்தரத்தில் காத்திருந்து தனக்கு கொடுத்த கொஞ்ச ஆடுகளை உண்மையாய் நடத்தினான். அதனுடைய பலன் அவன் சமஸ்த இஸ்ரவேலின் ராஜாவாக உயர்த்தப்பட்டான். தாவீதை போல நாமும் அவருடைய வழியை கை கொண்டு காத்திருப்போமானால் தேவன் நிச்சயமாய் நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாக, நம்மை பகைக்கிற உறவுகளுக்கு முன்பாக, அறியாத அந்நிய தேசத்திலே நம்மை உயர்த்தி நம்மை மகிமைப்படுத்த வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். இதைதான் சங்கீதக்காரன் 37:34 நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார் என்று வாசிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருக்கு காத்திருந்து இந்த வேதத்திலே அநேக மேன்மையான ஆசீர்வாதங்களை பெற்ற அநேக காரியங்கள் இருந்தாலும், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 7-9 வசனத்தின்படி யோசேப்பு கண்ட சொப்பனத்தை குறித்து வாசிக்கிறோம். யோசேப்பின் அரிக்கட்டு நிமிர்ந்திருப்பதையும் சகோதரரின் அரிக்கட்டு வணங்கி நிற்பது போலவும், சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் அவனை வணங்குவது போலவும் 2 சொப்பனத்தை கண்டு அவன் சொன்னபோது தகப்பன் அவனை கடிந்து கொண்டான், சகோதரர் அவன் மீது பொறாமை கொண்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் தேவன் யோசேப்பு கண்ட சொப்பனத்தின்படியே அவன் அரிக்கட்டை தேவன் உயர்த்தி மேன்மைப்படுத்தி ஆசீர்வதித்தார். அந்நிய தேசத்துக்கு அவனை அழைத்து கொண்டு போய் எகிப்து தேசத்திலே அவனை உயர்த்தி மேன்மைப்படுத்தினார். 17 வயதில் கண்ட அந்த சொப்பனத்தை தேவனாகிய கர்த்தர் அவனது 30வது வயதில் நிறைவேற்றி ராஜ மேன்மையால் தேவனாகிய கர்த்தர் அவனை சுதந்திரிக்க பண்ணினார். பிரியமானவர்களே, தேவ வார்த்தைக்கு செவி கொடுத்து அவர் வார்த்தைக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் நல்லவராய் இருக்கிறார். அவர் சொன்னபடியே அவர் தலைகளை உயர்த்தி ஆசீர்வதிக்கிற தேவன். ஈசாக்கு தேவனின் வார்த்தைக்கு செவி கொடுத்து எகிப்துக்கு போகாமல் கேராரிலே குடியிருந்து பஞ்ச காலத்திலே அந்த தேசத்தில் விதை விதைத்தான். தேவன் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷம் 100 மடங்கு பலனை அடைந்தான். அது மட்டுமின்றி அவன் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் என்று வாசிக்கிறோம். அது மட்டுமின்றி ஈசாக்கின் தகப்பனாகிய ஆபிரகாம் வெட்டின துறவுகளை பெலிஸ்தர்கள் தூற்று போட்டார்கள். அந்த துறவுகளை ஈசாக்கு மறுபடியும் தோண்டின போது கேராரின் மேய்ப்பர்கள் இது தண்ணீர் தங்களுடையது என்று வாக்குவாதம் பண்ணினார்கள். அதற்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்தும் வாக்குவாதம் உண்டானபடியால் அதற்கு சித்தன்னா என்று பெயரிட்டான். கர்த்தர் பேரில் நம்பிக்கையோடு கூட பின்னும் ஒரு துறவை வெட்டினான். அதை குறித்து வாக்குவாதம் உண்டாகாதே போனதனால் அதற்கு அவன் ரகபோத் என்று பெயரிட்டான். தேவன் அவனுக்கான ரகபோத்தை கொடுத்து அவனை ஆசீர்வதித்து உயர்த்தினார். அவனை பகைத்த அபிலேக்கியர்களும் அவன் சிநேகிதனாகிய அசுசாத்தும் அவன் சேனாதிபதியாகிய பீகோலும் அவனை தேடி வந்தார்கள். நிச்சயமாய் கர்த்தர் உம்முடனே இருக்கிறார் என்பதை கண்டோம் என்றார்கள். பிரியமானவர்களே, எந்த மனிதர்கள் அவனை பகைத்து அந்த தேசத்தில் ஈசாக்கை தாபரிக்க விடாமல் துரத்தி விட்டார்களோ அவர்களே ஈசாக்கை தேடி வரும்படி கர்த்தர் அவனை உயர்த்தினார். எனக்கு அன்பானவர்களே, யாரெல்லாம் உங்களை பகைத்து உங்களை துன்பப்படுத்தினார்களோ அவர்களே உங்களை தேடி வரும்படி கர்த்தர் கிருபை செய்வார். தம்முடைய பிள்ளைகளை அவர் தலையாக்கி மேன்மைப்படுத்துகிற தேவனாகிய கர்த்தர் அவர். அப்போஸ்தலர் நடபடிகள் 7:35 உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவர் யார் என்று சொல்லி அவர்கள் மறுதலித்த இந்த மோசே தானே தேவன் முட்செடியின் அவனுக்கு தரிசனமான தூதனாலே
தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பினார். மனிதர்களால் தள்ளப்பட்ட மோசே தேவன் இஸ்ரவேல் ஜனத்தை மீட்டு அவர்களை வழிநடத்தி செல்கிற நல்ல தலைவனாக உயர்த்தின தேவன் உங்களையும் உயர்த்தி ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராயிருக்கிறார். என கண்பானவர்களே, யோசேப்பின் சகோதரர்கள் பொறாமை கொண்டு குளிர் போட்ட யோசேப்பை தேவன் எகிப்துக்கு கொண்டு சென்று அவன் தலையை உயர்த்தி ராஜ மேன்மையை கொடுத்தார். மனிதர்களால் பயிரிக்கப்பட்ட துரத்தப்பட்ட ஈசாக்கு தேவன் ரகோபத்தை கொடுத்து மேன்மைப்படுத்தி அவனை ஆசீர்வதித்தார். எந்த மனிதர்கள் எதிர்த்தார்களோ அவர்களை கொண்டு கர்த்தர் உங்களுடன் இருக்கிறார் என்று சொல்லும்படியான கிருபையை செய்ய வைத்தார். சொந்த ஜனங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட மோசையை தலைவனாய் உயர்த்தின தேவன் உங்களையும் கீழாக்காமல் மேலாக்குவார். வாலாக்காமல் தலையாக்கி உங்கள் தலைகளை நிமிரச் செய்து உங்களை ஆசீர்வதித்து நன்மைகளை காண செய்கிற தேவாதி தேவன் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆபகுக் தீர்க்கதரிசி சொல்கிறான், 2:3 குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை என்று சொல்லி வாசிக்கிறோம். என கண்மானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற மேன்மைகள் ஒரு நாளும் தாமதிக்காது. அது உடனடியாய் நடந்து தீரும். இப்பொழுதும் கேட்ட வார்த்தைகளின்படி அவருக்கு காத்திருந்து ஜெயமெடுப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதித்து நன்மையினாலும் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டுவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாதத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். வல்ல தகப்பனே, கர்த்தருடைய கரம் எங்களோடு இருந்து இதுவரை நடத்தி வந்த கிருபைகளை எண்ணி பார்த்து நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தின் கடைசி வாரமாகிய இந்த நாளிலும் உம்முடைய கிருபையின் ஆசீர்வாதம் தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளோடு நிலைத்திருக்கும்படியாய் கர்த்தாவே, தலைகளை உயர்த்தி ஆசீர்வதிக்கிற கர்த்தர் என்பதை உறுதிப்படுத்தி தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். உன்னத கரம் தொடர்ந்து பிள்ளைகளோடு இருப்பதாக. மேன்மையின் ஆசீர்வாதங்களை சுதத்தி இருப்பதற்கு உம்முடைய சமூகத்தில் யாரெல்லாம் காத்திருக்கிறார்களோ அவருடைய விண்ணப்பங்களை கேட்பீராக. மன்றாட்டுகளுக்கு செவிமடுப்பீராக. எதிராய் வருகிற எல்லா வல்லமைகளை கர்த்தர் அதம் பண்ணி ஜெய கிறிஸ்து நீர் என்பதை அவர்களோடு இருந்து விளங்க பண்ணுவீராக. சத்துரு பெருவெள்ளமாய் வரும்போது ஆவியானவர் எங்களுக்காய் கொடியேற்றுகிற கர்த்தர் நீர் யெகோவா நிஷி என்பதை விளங்க பண்ணுங்க. உன்னத கிருபை ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே சூழ்ந்து கொள்ளும்படியா நாங்கள் செபிக்கிறோம். யாரெல்லாம் உடைய சமூகத்தில் காத்திருக்கிறார்களோ அவருடைய விண்ணப்பங்களையும் வேண்டுதலையும் கேட்டு அற்புத அடையாளமாய் மாற்றுவீராக. எல்லாமையும் இங்க நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.